இந்த ஆடு வெட்டுகிறேன் என்று கிளம்புவதும், இதற்கு நவாஸ்கான் போய் தலைமை தாங்க போவதும், இதுதான் வாய்ப்பு என்று கருதி ஆர்எஸ்எஸ்காரன் பெருங்கூட்டத்தை அங்கிருந்து திரட்டி கொண்டு வரவும், மதுரை மக்கள் கூடியதாக தெரியவில்லை. திருநெல்வேலியிலிருந்து நயினார் நாகேந்திரன் 100 பேருந்துகளில் ஆள் அனுப்பினார். அதனாலே தான் இந்த பெருங்கூட்டம் என்று சொல்லுகிறார்கள். சீமான் ஒரு முழு மடையன். நான் தமிழ்நாட்டு அரசியலில் மடையனாக அடையாளம் கண்ட ஒரே ஒரு அரசியல் கட்சி தலைவன் இந்த சீமான் தான். பெரியார் பேசாததையெல்லாம் சொல்லி அம்மாவிடம் போக சொன்னார், அக்காவிடம் போக சொன்னார் என்று சொல்லி எங்கே எந்த பக்கத்தில் இருக்கிறது காட்டு என்று சொன்னால் நான் காட்ட முடியவில்லை. இலை மலர்ந்தால் இளம் மலரும் என்று சொல்லி ஜெயலலிதாவினுடைய அரசியல் கூலியாக சீமான் செயல்பட்டார். இந்த ஆட்டை சிக்கந்தர் மலையிலே வெட்டாவிட்டால் என்ன குடியா முழுகி போய்விடும். வேறு இடத்துல வெட்டிக்கொள். எத்தனையோ 100 இடத்துல வெட்டுகிறாய். இப்பொழுது என்ன வந்தது? இந்த மக்களோடு இணக்கமாக இருப்பதற்கு நம்முடைய முஸ்லீம் மனிதன் ஒருவனை கடவுளாக ஸ்ரீடி சாயிபாபாவாக கோயில் பூராவும் கட்டி கொண்டாடுகின்ற ஒரு கூட்டத்தை, நாகூர் ஆண்டவரை எங்களுக்கு கடவுள், உனக்கு வெறும் சூஃபி, உனக்கு வெறும் வலிமார், எங்களுக்கு கடவுள் என்று நம்புகிற ஒரு கூட்டத்தை சாதாரணமாக பகைப்பதற்கு, எதிரி வந்து இதில் பிளவு ஏற்படுத்துவதற்கு, வஞ்சக வலை விரிப்பதற்கு அவனுக்கு இடம் கொடுத்து இந்த மக்கள் திரள் எப்போவுமே எந்த பக்கமும் திரும்பி போகும். நவாஸ்கான் முதல் தப்பை செய்தார். நம்முடைய நெல்லை நயினார் நாகேந்திரன் ஆள் திரட்டி 2வது தப்பை செய்தார். இது ரெண்டுமே வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட். நான் ஆடு வெட்டு என்று சொல்வதில் இப்போ நேரமாகி விடாது, அழிந்து போயிரு. சின்ன கூட்டம், பெரிய கூட்டம், அந்த கூட்டத்தை அவன் பயன்படுத்தி கொண்டு விடுவான். அவனுக்கு இடம் கொடுக்காதீர்கள். எதிலும் அறிவோடும் ஸ்டேட்ஸ்மேன்ஷிப்போடும் தந்திரத்தோடும் நடந்து கொள்ளுங்கள். உங்களை பிரிப்பதற்கான வஞ்சக வலை இதிலே நீங்கள் விழ வேண்டாம். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித்குமார் நடிப்பில் விடாமுயற்சி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. திருப்பரங்குன்றம் பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு கம்யூனல் ரயாட் ரேஞ்சுக்கு இன்னைக்கு பெருசா போய்கிட்டு இருக்குல்ல சார். ஒரு பக்கம் இஸ்லாமியர்கள் தங்களுடைய புனித ஸ்தலம் அங்கே இருக்கு, தர்கா இருக்கு அப்படின்றத நியாயப்படுத்தி பேசிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் இந்துக்கள் மலை மீது நீங்க எப்படி நான்வெஜ் சாப்பிடலாம், அவங்களோட புனித ஸ்தலம் இருந்தாலும் நீங்க நான்வெஜ் சாப்பிட்டு இருக்க கூடாது அப்படின்ட்டு அவங்க சைடு நியாயத்தை பேசுறாங்க. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? இதை நியூட்ரலா இருந்து எப்படி பார்க்க முடியும்? 2 பக்கமும் நியாயம் இருக்க மாதிரி இருக்கா, இல்லை 2 பக்கமும் எப்படி புரிஞ்சுக்கலாம் இதை? அது திருப்பரங்குன்றம் என்பது பழம்பெரும் மலை. அது முருகனுடைய மலை என அடையாளம் காணப்பட்ட மலைதான் அது. ஏனென்றால் திருமுருகாற்றுப்படை போன்ற சங்க இலக்கிய நூல்களெல்லாம் முருகனை குறித்தும் அறுபடை வீடுகளை குறித்தும் ஏற்கனவே இயற்றப்பட்டிருக்கின்றன. சிக்கந்தர் 12ஆம் நூற்றாண்டில் அங்கே சமாதி கொண்டிருக்கிறார். அதனாலே சிக்கந்தரை ஒரு பழம்பெரும் முருகனுடைய மலைத்தளத்தில் அவர்கள் சமாதி கொள்ள அனுமதித்ததே பழைய காலத்திலிருந்த இணக்கமான போக்கைத்தான் காட்டுகிறது. இந்த மக்களிடையே பெரிய வேற்றுமை இல்லை என்று சொல்லி, ஏனென்றால் அது ரொம்ப முக்கியமான தலங்களில் ஒன்று திருப்பரங்குன்றம், பழனி இவையெல்லாம் முக்கிய தலங்களைச் சேர்ந்தவை. அறுபடை வீடுகளில் ஒன்று. 2வது, அது 2000 ஆண்டுகளாக அது திருமுருகாற்றுப்படை என்கின்ற சங்க இலக்கிய நூலே அதன் மீது எழுந்திருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய பழமை ரொம்ப நம்முடைய தமிழ் நாகரிகத்தின் தொடக்கத்தை ஒட்டியது. முருகன் தான் தமிழ் கடவுள் என்று கருதப்படுகின்றான். அதல்ல, அங்கே சிக்கந்தர் போய் அடக்கம் செய்யப்படுவதற்கு அனுமதித்திருக்கிறார்கள் என்பதே ஒரு நல்ல இணக்கமான போக்கை காட்டுகிறது. நம்முடைய தமிழ் மக்களின் நாகரிகம் எப்பொழுதும் ஒருவரோடு இணைந்து வாழ்வதில் மையம் கொண்டிருக்கிறது என்பது அதிலிருந்து தெரிகிறது. சரி, இவர்கள் இதற்கு முன்னால் என்ன செய்தார்கள்? ஆடு வெட்டினார்களா, சாப்பிட்டார்களா, வைத்தார்களா என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இது திடீரென்று ஒரு விவாதத்திற்குரியதாக மாறியதற்கு காரணம், ஆடை எடுத்து கொண்டு போக அதை தடுக்க, அப்புறம் இதை ஆர்எஸ்எஸ்காரன் பயன்படுத்தி கொள்கிறான். நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், மத நம்பிக்கைகள் வேறு, ஆனால் வேறு நம்பிக்கையுடையவர்கள் இணைந்து வாழ்கிறார்கள் ஒரு சமூகத்தில். வடநாட்டிலே இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் ஒரு பகைமை காலங்காலமாக வளர்க்கப்பட்டு வந்திருக்கிறது. ஆகவே அங்கே இணக்கமான போக்கு கிடையாது. தமிழ்நாடு அப்படி அல்ல. தமிழ்நாடு இங்கே மொழி இன அடிப்படையிலான இயக்கங்கள் நடந்த காரணத்தினாலே முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் தமிழர்கள் என்பதுதான் இங்கே அடிப்படை பார்வையே தவிர, அவன் வேறு மதத்தவன், நமக்கு பகையானவன் அல்லது புறமானவன் என்கின்ற கருத்தோட்டம் தமிழ்நாட்டில் இல்லை. அது ஒரு பெரிய சிறப்பு. தமிழர்கள் தான் நாகூர் ஆண்டவர் கோயிலில் 3/4 பேர், 1/4 தான் நம்முடைய முஸ்லீம்கள்.
அதே மாதிரி ஸ்ரீடி சாய்பாபாவை தெய்வமாக கொண்டிருக்கின்றவர்கள் தமிழர்கள் மட்டுமே, தமிழ் சமயத்தினர் மட்டுமே. நான் இந்து என்று சொல்ல ஏற்றுக்கொள்வதில்லை. இந்து மதம் என்பது பிராமண மதம், அது சமக்கிருதத்தை மையமாக கொண்ட மதம். ஆகவே தமிழ் சமயங்கள், சைவம் அல்லது வைணவம், இதை கடைபிடிக்கிற தமிழர்கள் வேற்று மதத்தினரை என்றைக்கும் பகைமையாக கருதியதில்லை. அதனுடைய அடிப்படை தான் ஸ்ரீடி சாய்பாபா இங்கே கோயில் கொண்டிருக்கிறார். முஸ்லீம்கள் யாரையும் வணங்க மாட்டார்கள், நபிகளையே வணங்குவதில்லை. ஆகவே இந்த ஸ்ரீடி சாய்பாபாவை தமிழர்கள் கடவுளாக வணங்குகிறார்கள் என்று சொன்னால் இஸ்லாத்தை அவர்கள் எதிர்க்கின்றவர்களாக இருக்க மாட்டார்கள். இஸ்லாமிய மனிதன் ஒருவன் கடவுளாக ஆக முடியும் என்றால், யூத மனிதன் ஒருவன் இங்கே கிறிஸ்துவாக கடவுளாக ஆக முடியும் என்றால் அவர்களின் மீது ஒரு பகைமை கொள்ள முடியாது. ஆகவே இங்கே ஒரு இணக்கமான போக்கு இருக்கிறது. தமிழர்கள் பெரும்பான்மையானவர்கள், அவர்கள் உங்களுடைய தெய்வங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய மனிதர்களை, முனிவர்களை, அவர்களெல்லாம் வலிமார்கள் என்று நீங்கள் சொல்லுகின்ற சூஃபீஸ், அவர்களெல்லாம் இங்கே கடவுளாக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் வணங்குகிறீர்களோ இல்லையோ அவர்கள் வணங்குகிறார்கள் என்பதினால் இந்துக்களுக்கும் தமிழர்களுக்கும் தமிழ் சமயத்தினருக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையே ஒரு இணக்கமான போக்கு 2000 ஆண்டுகளாக நிலவி வருகிறது. இப்பொழுது போய் ஒரு சின்ன விஷயத்தை பெரிதாக ஆக்கி இந்த ஆடு வெட்டுகிறேன் என்று கிளம்புவதும், இதற்கு நவாஸ்கான் போய் தலைமை தாங்க போவதும், இதுதான் வாய்ப்பு என்று கருதி ஆர்எஸ்எஸ்காரன் பெருங்கூட்டத்தை அங்கிருந்து திரட்டி கொண்டு வரவும் மதுரை மக்கள் கூடியதாக தெரியவில்லை. திருநெல்வேலியிலிருந்து நயினார் நாகேந்திரன் 100 பேருந்துகளில் ஆள் அனுப்பினார், அதனாலே தான் இந்த பெருங்கூட்டம் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே நயினார் நாகேந்திரன் பிஜேபி என்கின்ற முறையில் ஆள் அனுப்புகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு என்ன இப்பொழுதெல்லாம் கவலை என்றால், பிரச்சனை என்ன என்பதை விட எந்த ஒரு பிரச்சனைக்காகவும் ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டுமென்றாலும், போராட்டம் செய்ய வேண்டுமென்றாலும், ஊர்வலம் போக வேண்டுமென்றாலும், எதுவாக இருந்தாலும் கூலிக்கு ஆள் பிடிக்கின்ற பழக்கம் வந்துவிட்ட பிறகு உண்மையான உணர்வு அதிலே மையம் கொண்டிருக்கிறதா என்பதை நம்மால் அறிய முடியவில்லை. மதுரை மக்கள் அமைதியாக எப்பொழுதும் போல் திருப்பரங்குன்ற மக்கள் மற்றவர்களெல்லாம் இருக்கிறார்கள். வெளியூரிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவர்கள், நயினார் நாகேந்திரனால் இறக்குமதி செய்யப்பட்டவர்கள். இங்கே நவாஸ்கான் போய் அந்த பிரச்சனையை பெரிதாக்கி விடுகிறார். நவாஸ்கானுடைய நுழைவும் அவர் ஏதோ அங்கே போய் அந்த உணவை சாப்பிட்டார் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே எதுவாக இருந்தாலும் முருகன் கோயில் முருகன் சைவ கடவுள் தான். சிவனோ முருகனோ திருமாலோ அவர்களெல்லாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் சொல்லுகிறேன், ஒரு இயல்பாக சொல்லுகிறேன். நான் அல்லாவை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன், அல்லாஹ் வடிவமைத்த அழகிய சமூகம் என்று. நான் இப்பொழுது நிறைய ஊர்களுக்கு போய் அந்த புத்தகங்களை வெளியிடுவது மட்டுமல்ல, இஸ்லாமிய மக்களை திரட்ட வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். இஸ்லாமிய மக்களுக்கு உள்ள குறைபாடே முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகளெல்லாம் அவர்களுக்கு இருக்கின்றனவே தவிர, அவையெல்லாம் அரசியல் கட்சிகளாக செயல்படுகின்றனவே தவிர, கூட்டணி 2-3 இடம் இதை பெற்றால் முஸ்லீம் மக்கள் பாதுகாக்கப்பட்டு விடுவார்கள் என்று நினைக்கின்றதை தவிர, இன்றைக்கு மோடி அரசாங்கத்தில் எதிராக செய்யப்படுகின்ற எல்லா சட்டங்களுக்கும் எதிராகவும் இவர்கள் மோடிக்கு எதிரானவருக்கு வாக்களிப்பதன் மூலமாக அந்த பிரச்சனைகள் தீர்வதில்லை. மோடிக்கு எதிராக 12 ஆண்டுகளாக வாக்களித்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு சட்டமாக சரியத் சட்டங்கள் நீக்கப்பட்டு இவர்கள் ஏறத்தாழ இந்து சட்டத்தை சரியத் சட்டமாக, முஸ்லீம் சட்டமாக ஏற்றுக்கொள்கின்ற நிலைக்கு தள்ளப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள் என்பது முஸ்லீம்களுக்கு தெரியவில்லை. புரியுது. இப்ப இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்களோட நமக்கு ஆர்எஸ்எஸ் நுழைந்தது தமிழ்நாட்டில், அது வளரவே இல்லை. அவர்கள் என்ன செய்தார்கள், இலா கணேசன் போல பிராமணர்களை தலைவர்களாக போட்டார்கள், வளரவில்லை. பிராமணர் அல்லாதார் கூடுதலாக இருக்கின்ற நாட்டில் நாம் பிராமணன் அல்லாதவனை போட வேண்டும் என்று தமிழிசையை போட்டார்கள், அண்ணாமலையை போட்டார்கள். அதற்கப்புறமும் அவர் சும்மா தலையை தூக்கி போட்டு தலை கவிழ்ந்து விட்டதே தவிர அது ஒரு பெரிதாக வளரவில்லை. அதனால தான் சீமானை பிடித்து, பெரியாருடைய சிந்தனைகளை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் சீமானுக்கு கிடையாது. சீமான் ஒரு முழு மடையன். நான் தமிழ்நாட்டு அரசியலில் மடையனாக அடையாளம் கண்ட ஒரே ஒரு அரசியல் கட்சி தலைவன் இந்த சீமான் தான். பெரியார் பேசாததையெல்லாம் சொல்லி அம்மாவிடம் போக சொன்னார், அக்காவிடம் போக சொன்னார் என்று சொல்லி எங்கே எந்த பக்கத்தில் இருக்கிறது காட்டு என்று சொன்னால் அவனால் காட்ட முடியவில்லை. அதனால் காட்ட முடியாவிட்டாலும் கூட அவன் அதை அழுத்தி சொல்வதற்கு காரணம், பெரியாருடைய சிந்தனையை எதிர்கொள்ள சீமானால் முடியாது, அதுக்கு ராஜாஜி வர வேண்டும். ஆகவே அவரை அந்த பிம்பத்தை உடைப்பதற்கு இவர்கள் இல்லாத பொய் மீது அந்த பிம்பத்தை உடைப்பதற்கு பிஜேபியினுடைய கையாளாக உருவாக்கியிருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் இலை மலர்ந்தால் இளம் மலரும் என்று சொல்லி ஜெயலலிதாவினுடைய அரசியல் கூலியாக சீமான் செயல்பட்டார். பெரும் பணம் அம்மா கொடுத்தார்கள். அது அம்மாவினுடைய ஸ்ட்ராட்டஜி. அம்மா செய்தது தவறு என்பது என்னுடைய கருத்து இல்லை. நீ விலை போவது உன்னுடைய மனித தன்மைக்கு கேவலமானதே தவிர
அடிமை கொள்வதற்கு தயாராக இருந்தால் நீ வா, எனக்கும் வேலை வார் என்று தான் சொல்லுவோம். ஆகவே இப்பொழுது பிஜேபிக்கு அரசியல் கூலியாக இருக்கிறார். அவர் எப்பொழுதும் ஏதாவது ஒரு பெரிய இயக்கத்துக்கு அரசியல் கூலியாகி பெரும் பணத்தை தேடிக்கொள்வது ஒன்றை தவிர அவருக்கு அரசியலில் நோக்கம் இருப்பதாக தெரியவில்லை. ஆகவே பெரியாரை சிந்தனை ரீதியாக எதிர்கொள்ள முடியாமல் ஒரு இத்தனை ஆண்டு காலமா சீமான் அவர்கள் மேல வைக்க ஒரு குற்றச்சாட்டை நீங்க நிரூபிக்கிறீங்களா? ஆமா, சொல்லு, பெரியார் எங்கே சொல்லியிருக்கிறார் என்று சொல்லு, அந்த பக்கத்தை காட்டு. சீமான் அவர்கள் பாஜகவோட பி டீமா இருக்கக்கூடும், கைப்புலியா இருக்கக்கூடும் அப்படின்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நீங்க பகிரங்கமா சொல்றீங்க. ஐ இன்ஃபர், தட் இஸ் இன்ஃபரன்ஸ். அதாவது இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் என்று நேரடியாக ஜெயலலிதா போட்டு கொடுத்த மேடைகளில் திமுகவை எதிர்த்து ஒழிப்பதற்கு சீமான் கைக்கூலியாக பயன்படுத்தப்பட்டார். இலை யாருடைய சின்னம்? அம்மாவினுடைய சின்னம். கருணாநிதிக்கு எதிராக அந்த கைக்கூலியாக அவர் செயல்பட்டார். இலை மலர்ந்தது ஈழம் மலரவில்லை, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த கருணாநிதிக்கு இடைஞ்சல் கொடுப்பதற்கு இவர் ஒரு கைக்கூலியாக பயன்படுத்தப்பட்டார். இப்பொழுது பிஜேபியினுடைய கைக்கூலியாக பயன்படுத்தப்பட்டு இல்லாத அபாண்டங்களை அதன் மீது சுமத்தி அந்த பிம்பத்தை உடைப்பதற்கு அறிவுபூர்வமாக இல்லாஜிக்கல் ஆர்குமெண்ட்ஸ். என்ன லாஜிக்கல் ஆர்குமெண்ட்ஸ்னால் ஐ வில் ஃபேஸ் இட். உன்னை மதிக்க கூட செய்வேன் நான். நீ இல்லாஜிக்கல் ஆர்குமெண்ட்ஸை வைக்கிறாய். அவர் சொல்லாதையெல்லாம் சொன்னார் என்று சொல்கிறேன். அப்படியானால் அந்த பிம்பத்தை உங்களால் உடைக்க முடியவில்லை, அந்த சிந்தனையை உங்களால் உடைக்க முடியவில்லை. பிஜேபியால் உடைக்க முடியலை, கைக்கூலியாக பயன்படுகிறாய். ஆகவே இது ஒரு பக்கம் நடக்கிறது. இன்னொரு பக்கம் ஆர்எஸ்எஸ்காரர்கள் திருப்பரங்குன்றத்தில் ஏதாவது ஒன்று என்றால் திரண்டு விடுகிறார்கள். ஒரு ஆட்டை கொண்டு போனதை ஒரு அதிகாரி தடுத்திருக்கிறார். பிறகு விஷயம் பெரிதாக ஆகிவிட்டது. நவாஸ்கான் போய் சேர்ந்தார், அவ்வளோதான். அப்புறம் நயினார் இறங்கி விட்டார். இப்பொழுது இவர்களெல்லாம் நவாஸ்கான் தான் இது பெரிதாவதற்கு காரணமாக. இஸ்லாமியர்களுடைய உரிமைக்கு அங்க ஒரு சிக்கல் வருது அப்படின்னும் போது அவங்க இறங்கி போராடக்கூடாது. அதற்கான உரிமை அவங்களுக்கு இல்லையா? என்று இல்லை, நான் சொல்கிறேன், கெட்டிக்காரத்தனமாக வாழ வேண்டும். There should be coexistence. If you don't coexist with other people, you cannot survive. நான் முஸ்லீம் மக்களின் மீது பற்றுள்ளவன் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு நல்ல யோசனை சொல்லுகிறேன். இந்த ஆட்டை சிக்கந்தர் மலையிலே வெட்டாவிட்டால் என்ன குடியா முழுகி போய்விடும்? வேறு இடத்துல வெட்டிக்கொள். எத்தனையோ 100 இடத்துல வெட்டுகிறாய். இப்பொழுது என்ன வந்தது? இந்த மக்களோடு இணக்கமாக இருப்பதற்கு நம்முடைய முஸ்லீம் மனிதன் ஒருவனை கடவுளாக ஸ்ரீடி சாய்பாபாவாக கோயில் பூராவும் கட்டி கொண்டாடுகின்ற ஒரு கூட்டத்தை, நாகூர் ஆண்டவரை எங்களுக்கு கடவுள், உனக்கு வெறும் சூஃபி, உனக்கு வெறும் வலிமார், எங்களுக்கு கடவுள் என்று நம்புகிற ஒரு கூட்டத்தை சாதாரணமாக பகைப்பதற்கு, எதிரி இதில் பிளவு ஏற்படுத்துவதற்கு, வஞ்சக வலை விரிப்பதற்கு அவனுக்கு இடம் கொடுத்து இந்த மக்கள் திரள் எப்போவுமே எந்த பக்கமும் திரும்பிக் கொள்ளும். மக்கள் திரள் ஃபிக்கல் மைண்டட் பீப்புள் என்று ஷேக்ஸ்பியர் சொல்லுவான் ஜூலியஸ் சீசரிலே. ஃபிக்கல் மைண்டட் பீப்புள், தட் இஸ் த நேச்சர் ஆஃப் த க்ரௌட். அதனால் there should be a proper leader to lead the crowd. இல்லாவிட்டால் they will go astray. அதனாலே சொல்லுகிறேன், இதை ஆர்எஸ்எஸ்காரர்கள் பயன்படுத்தி கொள்வதற்கு முஸ்லீம்கள் அனுமதிக்கக்கூடாது. பழுது என்ன பிரச்சனை? சிக்கந்தர் இதில் ஆடு வெட்டக்கூடாது என்று சொல்ல நான் சொல்கிறேன். ஆடை வெட்டுவதே விட்டு விடுவோம். இப்பொழுது வேறு இடத்துல வெட்டி கொள்வோம். இப்பொழுது என்ன விட்டது? என்ன இப்போ நமக்கு ஒரு இடத்திலே தான் நம்முடைய உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்று இந்த சில முஸ்லீம்கள் பேசுவது போல் நான் பேசவில்லை. நடத்தினால் நான் சொல்லுகிறேன், நீ அவனுக்கு பழம்பெரும் கடவுள் முருகன், பழம்பெரும் மலை திருப்பரங்குன்றம், இதை எக்ஸ்ப்ளாய்ட் செய்வதற்கு, பயன்படுத்தி கொள்வதற்கு ஆர்எஸ்எஸ்காரன் ஒருவன் இருக்கிறான். மக்களாக இருந்தால் ஏற்கனவே நீ ஆடு வெட்டிய போது சும்மா தான் இருந்திருக்கிறார்கள். சிக்கந்தரை கொண்டு போய் அங்கே சமாதி வைத்த போது சும்மா தான் இருந்திருக்கிறார்கள். ஏன்னா சிக்கந்தர் மலைன்னு இன்னைக்கு சொல்றாங்கன்னு சொல்றீங்கல்ல, அந்த இடத்துல சிக்கந்தருக்கு ஒரு சமாதி வைக்கும் போது அனுமதி கொடுக்கப்படுது, அதன் பிறகு வழிபடுறதுக்கு அனுமதி கொடுக்கப்படுது. இத்தனை ஆண்டு காலமாவும் அங்க ஆடு வெட்டப்பட்டு இருக்கு, அதற்கும் அனுமதி கொடுக்கப்படுது. எண்ணிக்கை விரல் விட்டு எண்ணக்கூடிய எண்ணிக்கையாகத்தான் இருந்திருக்கும். அன்றைக்கு மக்கள் வைத்துக் கொள்ளட்டும், அவர்கள் ஒரு மகான் என்று சொல்லுகிறார்கள் என்று மலையை அனுமதித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது ரொம்ப பெருமைக்குரியது. தேர் இஸ் கோஎக்ஸிஸ்டன்ஸ். சமாதானமாக சகவாழ்வு வாழ முடிகிறது என்பதுதான் வாழ்வினுடைய நிலைவேற்றுக்கான அடிப்படை. தேர் இஸ் நோ கோஎக்ஸிஸ்டன்ஸ், தேர் இஸ் நோ சர்வைவல். இது நான் நல்ல அறிவார்ந்த இன்டலெக்சுவல் முஸ்லீம்ஸுக்கு நான் சொல்வது புரியும். ஆகவே நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், இந்த மக்கள் கூட்டம் இதை புரட்டுவதற்கும் திசை தடுமாற வைப்பதற்கும் ஆர்எஸ்எஸ் போன்ற ஒரு கூட்டம் இருக்கிறது. அவன் உங்கள் மீது பகையானவன், உங்கள் மீது வெறுப்பானவன், உங்களை பிளவுபடுத்தி
வி நீட் அன் எனிமி என்று முஸ்லீம்களை எனிமியாக ஆக்கி கொண்டால்தான் ஆர்எஸ்எஸ் வளரும் என்பது அவருடைய தத்துவம். அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் மிக எளிதாக முருகனின் மீது பற்று கொண்ட ஒரு கூட்டத்தை, நாகூர் ஆண்டவர் கோயிலுக்கு வருவான், முருகனையும் வைத்து கொள்வான். ஆனால் நீ முருகனுக்கு இடையூறு செய்கிறாய் என்று ஆகிவிட்டால் நாம் வேறு மதத்தினர் என்ற கருத்தை அவனுக்கு உண்டாக்க வேண்டாம். தமிழர்கள் நாம் எல்லோரும் இணக்கமாக வாழ்கின்றவர்கள் என்ற, அதாவது இட் வில் பி எக்ஸ்ப்ளாய்டட் பை தி ஆர்எஸ்எஸ். அதுக்கு இடம் கொடுக்காதீர்கள். என்னையா ஆடு வெட்ட வேண்டாம் விடு, இப்போ என்ன வந்தது, நாம் நீனு சகோதரனாக வாழ்கிறோம், இதில் என்ன ஆட்டை எங்கே வெட்டியதுனால என்ன என்று சொல்லி இணக்கமாக போவதன் மூலம் இந்த பெருவாரியான தமிழ் மக்கள் உங்களுக்கு பாதுகாப்பான ஒரே ஒரு மாநிலமே தமிழ்நாடு தான். எல்லா இடத்திலும் விவகாரம் நடக்கிறது, தமிழ்நாட்டில் விவகாரம் நடப்பதில்லை. அதற்கு காரணம் நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், ஸ்ரீடி சாய்பாபாவையும் நாகூர் ஆண்டவரையும் தெய்வமாக ஏற்றுக்கொண்டு வணங்குகிற மக்களை நீ பகைத்து கொள்வது கெட்டிக்காரத்தனம் இல்லை. நவாஸ் கான் என்ன சொல்லியிருந்தாலும் சரி, அல்லது வேறு எந்த முஸ்லீம் லீக் யார் என்ன சொல்லியிருந்தாலும் சரி, உனக்கு ரொம்ப மிகப்பெரிய பாதுகாப்பு என்பது முஸ்லீமுடைய முனிவர்களாக, ஞானிகளாக, வலிமார்களாக பிறந்தவர்களை கடவுளாக கொண்டாடுகின்ற ஒரு கூட்டம் ஏதாவது ஒன்றிலே சீறுவதற்கு கூட இடம் அளிக்காதீர்கள். பெருவாரியான மக்கள் அவர்கள் உங்களுக்கு எதிராக திரும்பினால்தான் உங்களுக்கு பகை. உங்களுக்கு எதிராக இருக்க வேண்டிய ஒரு மோடியை தவிர, உங்களுக்கு எதிராக சட்டம் செய்கின்றவர்கள் அவர்களே தவிர, நீங்கள் புரியாமல் ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டு விட்டாலே நம்முடைய பிரச்சனைகளெல்லாம் தீர்ந்து விடும் என்று சொல்லி நீங்கள் இதே வேலையை 12 ஆண்டுகளாக செய்து வந்திருக்கிறீர்கள். ஒரு சட்டமும் நிற்கவில்லை. அடுத்தடுத்த சட்டங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. கடைசி சட்டம் யூனிஃபார்ம் சிவில் கோடை முடித்து விட்டால் பிறகு சரியத் சட்டம் இந்தியாவிலே இருக்காது. இது உங்களுக்கு இந்த ஓட்டு போட்டு விட்டால், மோடிக்கு எதிராக எவன் இருக்கிறான் என்று தேடி பிடித்து ஓட்டு போட்டு விட்டால் நாம் பாதுகாப்பாக இருக்க முடியும் என்று நம்புகிற தட் இஸ் இக்னரன்ஸ். இந்த சிக்கந்தர் மலையில் போய் ஒரு ஆடு வெட்டுவதல்ல உங்களுக்கு முக்கியம். இதை நான் தைரியமாக சொல்லுகிறேன், உங்களுக்கு சிந்திப்பதற்காக சொல்லுகிறேன். மற்றவனெல்லாம் இந்த பக்கமும் தலையை காட்டுவான், அந்த பக்கமும் தலையை காட்டுவான். நான் சொல்லுகிறேன், சிக்கந்தர் மலை அங்கேயே இருக்கட்டும், வணக்கத்திற்குரியதாக இருக்கட்டும், வழிபாட்டுக்குரியதாக இருக்கட்டும், எல்லாரும் போங்கள், வாருங்கள். இதில் ஒரு சின்ன சிக்கல் வருமானால், பழம்பெரும் மலையான முருகன் மலையை விட்டு இந்த ஆடு வெட்டுவதை நீக்குவதனால் ஒன்றும் பிழை இல்லை. ஒரு இடத்தில் நான் சொல்லுகிறேன், பெருவாரியான மக்களை உங்களுக்கு இணக்கமாக இருக்கின்ற ஒரு நாட்டில் இந்த ஒரு சின்ன செயலின் மூலம் எந்த உறுத்தலும் ஏற்படாமல் உங்களுடைய முழு பகையாக மோடியை ஆக்கி கொண்டு உங்களுடைய சரியத் சட்டத்தை மீட்டெடுப்பது தான் உங்களுக்கு முக்கியம். காஷ்மீரை மீட்டெடுங்கள். பாபர் மசூதி போய்விட்டது. காஷ்மீர் 3 துண்டாக ஆக்கப்பட்டு விட்டது. உங்களுடைய முத்தலாக்குக்கு 3 ஆண்டு உங்களுக்கு சரி தண்டனை விதிக்கப்படுகிறது. நீங்கள் வெளிநாட்டிலிருந்து இங்கே வந்தால் உங்களுக்கு குடியுரிமை கிடையாது. எல்லா உரிமைகளும் பறிக்கப்பட்டு வேட்டி வரையிலும் உருவப்பட்டு மொட்டையாக நிற்கிறீர்கள். யாரை பகைக்க வேண்டுமோ அவரை பகைப்பதற்கு பதிலாக இங்கே உங்களுடைய சக்திகள் வீணாகி விடுமானால், சிக்கந்தர் மலையில் ஆடு வெட்டுவதிலே உங்களுடைய உரிமையை நிலைநாட்டுவதை விட நீங்கள் சரியத் சட்டத்திற்கான உரிமைகளை நிலைநாட்டுவது தான் சிறந்தது என்று நடுநிலையில் இருந்து பார்க்கிற நான் சொல்லுகிறேன். அவ்வளவுதான். ஓகே, இது இஸ்லாமியர்களுக்கு நீங்க கொடுக்கிற ஒரு எச்சரிக்கை இல்லை ஒரு அட்வைஸ் எடுத்துக்கலாம். பட் இந்த பக்கம் ஹெச் ராஜா அவர்கள் பேசும்போது என்ன சொல்றாங்க, இந்து அமைப்பினர் எல்லாருமே முருகன் மலையை மீட்போம்னு சொல்றாங்க. ராஜா வெஸ்டட் இன்ட்ரஸ்ட், தன்னல அக்கறை சக்தி, உள்நோக்கம் உடையவர்கள் அவர்கள். ஹெச் ராஜா ஒரு பிராமின், அவர்களுக்கு பிராமணம் அங்க இருக்க தர்காவை அகற்றுவோம்னு சொல்றது மூலமா பாபர் மசூதியை எப்படி அந்த மாதிரியான ஒரு சூழல் தமிழகத்துல ஏற்படும் சொல்லுகிறேன். ஹெச் ராஜா பிராமணத்துவ முக்கியத்துவம் உடைய இந்து மத ஆதிக்கத்தை ஏற்படுத்துவதன் மூலம் மீண்டும் பிராமண ஆதிக்கம் ஏற்பட வேண்டும் என்று விரும்புகிற இயல்பான ஒரு பிராமணன். நான் ஒன்றும் ஹெச் ராஜாவை பெரிய பகையாக கருதவில்லை. இந்து மதம் என்பது பிராமணத்துவம் என்பது பிறருடைய முதுகில் சவாரி செய்வது. அந்த ஆதிக்கம் அவர்களுக்கு 1000 ஆண்டுகளாக இந்தியாவில் இருந்திருக்கிறது. இன்றைக்கு அது போகிறது என்றவுடன் பெரியாரால் தமிழ்நாட்டில் போய்விட்டது. ஆகவே பெரியாரை இல்லாததெல்லாம் சொல்லி கேவலப்படுத்த அவர்கள் நினைக்கிறார்கள். ஆன்டி பிராமணிசம் பெரியார் இஸ் த சிம்பல். அதனால தான் பெரியாரை அசிங்கப்படுத்த நினைக்கிறார்கள். இல்லாதையெல்லாம் சொல்லுகிறான் இந்த மடையனை போல. என்ன ஆகவே நான் என்ன சொல்கிறேன், ஹெச் ராஜாவை பொருட்படுத்த வேண்டாம். ஹி இஸ் அ பிராமின். There are 97% of the Tamils are with you. ஹெச் ராஜா நாகூர் ஆண்டவர் கோயிலுக்கு போவதில்லை. ஹெச் ராஜா ஸ்ரீடி பாபாவை வணங்குவதில்லை, கிடையாது. ஏனென்றால் அவர்கள் பிரம்மத்தை வணங்குகிறவர்கள், அவர்களே பிரம்மமாக இருக்கிறவர்கள். அதுதான் அவர்களுடைய கோட்பாடு. நானே கடவுள், அகம் பிரம்மஸ்யாமி, நானே பிரம்மம் என்று நினைக்கின்ற அந்த மதத்தினுடைய கொள்கையை நான் விமர்சிக்க வரவில்லை.
நீ தனியாக இரு என்பதுதான் என்னுடைய கோட்பாடு. எங்களை உள்ளடக்கி கொண்டு நீ இந்து மதம் என்ற பெயராலே அவனை பகையாக ஆக்குகிறாய். ஆகவே இந்த முஸ்லீம்களுக்கு என்ன புரிய வேண்டுமென்றால், பிராமணத்துவம் இந்து மதம் என்பது அகற்றப்பட்டு விட்டால், அந்த போரில் நாம் வெற்றி பெற்று விட்டால் உங்களுக்கான பகை இங்கே கிடையாது. ஏனென்றால் தமிழர்கள், பிராமணர் அல்லாதவர்கள், நாகூர் ஆண்டவரையும் ஸ்ரீடி பாபாவையும் வணங்குகிறவர்கள் உங்களுக்கு எதிராக இருக்க மாட்டார்கள். அப்படி அவர்களை எதிரியாக ஆக்கி கொண்டு விடாதீர்கள். ஏனென்றால் அவர்களுக்கு முருகனின் மீது இருக்கிற பற்றை இவர்கள் எக்ஸ்ப்ளாய்ட் செய்ய பார்ப்பார்கள், பயன்படுத்த பார்ப்பார்கள். அப்படி பயன்படுத்துவதற்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய எண்ணம். ஒரு இடத்திலே விட்டு நேர்ந்து நிறைவி நாம் போனால் என்ன குடிமொழி போய்விடும். நம்முடைய இஸ்லாம் இந்த சிக்கந்தர் சமாதியில் ஆடு வெட்டதில் தான் இருக்கிறதா, சிக்கந்தரில் இருக்கிறது என்று சொல்லி நான் ஒப்புக்கொள்கிறேன். அவர் பீரப்பாவை போல், நம்முடைய இவர் குணங்குடி மஸ்தானை போல அவர் ஒரு வலிமார் ஞானி, அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். சிக்கந்தரை தூக்கு என்று சொன்னால் போராடலாம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சிக்கந்தர் இடத்துல ஆடு வெட்டாதே என்று சொல்லுகிறான். அது முருகன் கோயில், ஆடு வெட்டப்படுகின்ற இடம் இல்லை. அந்த மலையே முருகனுடைய மலையாக சங்க காலத்திலிருந்து போற்றப்பட்டு வருகின்ற மலை தான். இப்பொழுது நான் சிக்கந்தர் மலையாக ஆக்குவேன் என்று சொன்னால் இதில் நீ வெற்றி பெற்று என்ன ஆக போகிறது? இந்தியா முழுவதும் உன்னை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி நமக்கு நம்முடைய சிக்கந்தர் மலையிலே நீ ஆடி வெட்டினால் சரியத் சட்டம் காப்பாற்றப்படும் என்று சொல்லி நானும் வருகிறேன் உன்னுடைய ஆடு வெட்டு விழாவிற்கு. நான் செய்வோம், நான் புலால் உணவு உண்ணாதவன், ரொம்ப வள்ளலாரிடம் பெரிய ஈடுபாடு. நான் சொல்லுவேன் உன்னுடைய ஆடு வெட்டு விழாவுக்கு நான் வருகிறேன், சரிய சட்டத்தை நிலைநாட்டி விடுவாயா? சிக்கந்தர் மலையில் ஆடு வெட்டுவதன் மூலம் உன்னுடைய குறிக்கோள் நடந்து விடுமா? இந்த மக்களோடு நேர்ந்து நிறுவீரு. வட இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்தில் எப்படி பாபர் மசூதியும் ஞானவாபியும் நம்ம பார்த்தோமோ அதே மாதிரியான சூழல் இங்கே தமிழகத்தில் ஏற்பட்டுருமோ அப்படின்ற ஒரு பதற்றம் ஏற்படும். பாபர் மசூதியை இடித்து விட்டார்கள், தெக்க தெளிய அத்வானி தலைமையில் இடித்து விட்டார்கள். நான் சொல்லுகிறேன் அது மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் நடக்க முடியும். ஏனென்றால் அங்கே இந்துக்களுக்கு எதிராக முஸ்லீம்களை நடத்துகிற போராட்டத்தில் RSS 20 ஆண்டுகளாக வெற்றி பெற்று வந்திருக்கிறது. அதனால தான் இங்கே ஆட்சியில் இருக்க முடிகிறது. உலகம் 20% முஸ்லீம்கள் அங்கே இருக்கிறார்கள். அவர்களால் திறன் நிறுத்த முடியவில்லை. அது ஒரு பக்கம். தமிழ்நாட்டில் அந்த நிலை இல்லை. ஏனென்றால் அங்கே பாபர் மசூதி, இங்கே போய் முஸ்லீம் மனிதனை கடவுளாக கொண்டாடுகின்றவனாக இருக்கிறானே தமிழன், அப்புறம் எப்படி முஸ்லீம்களுக்கு ஆபத்து வராது? நான் சொல்கிறேன், நவாஸ்கான் போன்றவர்களெல்லாம் அவசரப்பட்டு சும்மா போய் நம்முடைய ஆட்களுக்கு நாம் ஒரு முஸ்லீம் ரெப்ரசன்டேட்டிவ் என்று சொல்லி ஏதாவது செய்தால் அப்புறம் அவன் உன்னை விட ஆள் தட்டுவானவன். அதுதான் நடந்தது. நவாஸ்கான் முதல் தப்பை செய்தார். நம்முடைய நெல்லை நயினார் நாகேந்திரன் ஆள் திரட்டி 2வது தப்பை செய்தார். இது ரெண்டுமே வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட், தேவையே இல்லை. நான் சொல்லுகிறேன் ஆடு வெட்டக்கூடாது போயிட்டு போகுது. என்னையாது இந்த தமிழை இந்த 97% பிராமணர் இல்லாதவன் எங்களுக்கு எதிரானவனா? அவன் எங்கள் ஸ்ரீடியை கும்பிடுறவன் தான், எங்கள் நாகூராண்டவர் வழிபடுறவன் தான், அவங்களோட சேர்ந்தவன். இந்த ஒரு இடத்துல வெட்டலைன்னா வேறு இடத்துல வெட்டுறான் என்று சொல்லி இவனோடு சேர்ந்து நீங்கள் இருப்பதா, நேர்ந்து நிறைவி போவதா? சமரச சமாதான சகவாழ்வு, பீஸ்ஃபுல் கோஎக்ஸிஸ்டன்ஸ் வித் அதர் ரிலிஜன்ஸ், அது உங்களுக்கு முக்கியமாக? கெட்டிக்காரதனம். நான் தான் இதை சொல்ல முடியும். நான் ஆடு வெட்டு என்று சொல்வதில் இப்போ நேரமாகி விடாது, அழிந்து போயிரு. சின்ன கூட்டம், பெரிய கூட்டம், அவன் அந்த கூட்டத்தை அவன் பயன்படுத்தி கொண்டு விடுவான். அவனுக்கு இடம் கொடுக்காதீர்கள். எதிலும் அறிவோடும் ஸ்டேட்ஸ்மேன்ஷிப்போடும் தந்திரத்தோடும் நடந்து கொள்ளுங்கள் என்று தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகவே வீணாக போவார்கள். ராஜாவால் 80 வருஷமாக கட்சி வளர்க்க முடியவில்லை. நயினா நாகேந்திரன், அண்ணாமலை எல்லாரும் தப்பான கட்சிக்கு போனோம் என்பதை சாவதற்கு முன்னால் உணர்வார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் சாதாரண எளிய மக்களுக்கு புரியாது. முருகன்டா நினைப்பான். நான் இவ்வளவு அனலைஸ் பண்ணி சொல்லுகிறேன். நான் சொல்கிறேன், உங்களை பிரிப்பதற்கான வஞ்சக வலை இது. இதிலே நீங்கள் விழ வேண்டாம். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிப்பில் விடாமுயற்சி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது.